வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ப்ரோச்சர் மேக்கர். ஸோ நீங்கள் உங்கள் வெப் ப்ரௌசரில் வந்து dochippo.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து இந்த சைன் அப் கிளிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே டைப் பண்ணிடுங்க. இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கீப் மீ அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் மேலே கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பியிருப்பாங்க. அதாவது அதில் வந்து உங்களுக்கு இது இருக்கும், கோடு இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு தடவை ரீலோட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நம்ம ஆல் மெயில் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே வருதா பார்ப்போம். இல்லை, ஸ்பேமில் போயிருக்குமா? வந்திருக்கு பாருங்கள், ஸ்பேமில் இருக்குது. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ dochippo வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து வெரிஃபை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கம்பெனி நேம் அதெல்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் வந்து சும்மா உங்களுடைய இது நேம் போட்டுருங்க. டைம் ஜூம் வந்து இந்தியா இருக்குது, கரெக்டாக இருக்குது. கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தேவை அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து ப்ரௌச்சர் தேவை அப்படின்றப்ப நம்ம இந்த ப்ரௌச்சரை கிளிக் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ரீமியம் 2 ஆப்ஷன் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ப்ரீமியம் வேணும் அப்படின்னா ப்ரீமியம் கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பெய்டு ப்ரௌச்சர்ஸு. இதுவே நமக்கு ஃப்ரீ மட்டும் வேணும் அப்படின்னா ஃப்ரீ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தெரிகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ரௌச்சர்ஸ் தான். இது எல்லாமே வந்து 3 ஃபோல்டு ப்ரௌச்சர்ஸு. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கலாம். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து lipsum.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து டம்மி கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஆட் விட்ஜெட்ஸ்ன்னு இருக்குது. விட்ஜெட்ஸ்னாக்கா இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம், ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை எப்படி ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் டு எடிட்ன்னு இருக்குது. டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மற்றபடி இங்கே ஆப்ஷன்ஸ் இங்கேயே இருக்குது, நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபாண்ட்டு ரிலேட்டட் ஆப்ஷன்ஸு, ஃபாண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக் அது மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பேஜ் சைஸில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பேஜ் சைஸுக்கு போயிடலாம். இதுக்கு அடுத்தது இங்கே வந்து கிரிட் இருக்குது. ஷோ கிரிட் அப்படின்னா இந்த கிரிட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரிட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிரிட்டு வேணும்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. பேஜ் சைஸு ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படும் அப்படின்னாக்கா பேஜ் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இது ப்ரௌச்சர் 3 ஃபோல்ட் ப்ரௌச்சர் அப்படின்னாவே இது வந்து யூஸ்வலி பிரிண்ட் அவுட்டுக்கு தான். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த சைஸ் கரெக்டானது தேவையாக இருக்கும். யூஸ்வலி அது வந்து A4 சைஸாக தான் இருக்கும். ஸோ A4 சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் இருக்குது, பாடி டெக்ஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி பேராகிராஃப் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் பாடி டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணால் அந்த பேராகிராஃபே வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இதுக்கு அடுத்தது வந்து டெக்ஸ்ட்டு ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சிலது இந்த மாதிரி பேனர் டைப்பெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஏதாவது வேணும்னாக்கா நீங்கள் வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
கிராஃபிக்ஸ் அண்ட் மீடியான்னு இருக்குது. கிராஃபிக்ஸ் அண்ட் மீடியாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இருக்குது, லைன்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏதாவது வேணும்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஐகான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஐகான்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது வேணும்னா நீங்கள் இது வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படியே போனீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் கொண்டு வந்து இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். சிலதெல்லாம் வந்து ப்ரீமியம் இருக்குது. ஸோ ப்ரீமியம் இருந்தால் அதை வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பிக்சர் இருக்குது. பிக்சர் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணணுன்னா இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பிக்சர் ஏதாவது அப்லோட் பண்ணோன்னா இங்கே ஆட் யுவர் பிக்சர்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து இங்கே அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து வீடியோஸ் இருக்குது, அனிமேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. அனிமேஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி வந்து ப்ரீமியமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு இது வந்து ஆட் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு வேளை அது ஃப்ரீயாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் ஆட் ஆனது. ஸோ இப்போ இது வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன், இது வேண்டாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம அப்படியே பேக் போய் பார்த்தோம்னா இங்கே கியூஆர் கோடு இருக்குது. கியூஆர் கோடு ஏதாவது தேவையாக இருந்தால் நீங்கள் கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணி அங்கே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது அப்படியே பேக்கில் வந்தோம்னா டேபிள் இருக்குது. நமக்கு ஏதாவது டேபிள் தேவைப்பட்டதுன்னா இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேபிள் ஏதாவது க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் டேபிளும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பேஜ் செட்டப் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பேஜ் சைஸு, மார்ஜின் இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது இந்த ஃபார்ம்ஸ் இருக்குது. இது வந்து டைப் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது வந்து யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் சர்வீஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதிலேருந்து ஏதாவது டேட்டாவை நீங்கள் புல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது வெர்ஷன்ஸ்ன்னு இருக்குது. இந்த வெர்ஷன்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது, இது வந்து ப்ரீமியம் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு, இமேஜஸ் இது தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நீங்கள் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மோர் பட்டன் இருக்குது பாருங்கள், இங்கே 3 டாட் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணும், பிஎன்ஜியா, ஜேபெக்கா. ஸோ இதில் ஜேபெக், பிஎன்ஜி இது 2 வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. பிஎன்ஜி டிரான்ஸ்பரண்ட், பிடிஎஃப் இதெல்லாம் வந்து ப்ரீமியம். ஸோ நான் வந்து பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது குவாலிட்டி இருக்குது. இதில் வந்து நார்மல் குவாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் ஃபைல் வந்திருக்கு. சேவ் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ஜிப் ஃபைல் வந்து வந்திருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ என்ன நண்பர்களே, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.